இங்க ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. அவருடைய பாடியை தூக்கும் போது அது அப்படியே அசைஞ்சிருது. உடனே இவங்க அந்த பாடியை அப்படியே போட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்ப உள்ள கை காலெல்லாம் அசைதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒருத்தர் உள்ள போயிட்டு உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா உயிர் இல்ல. நீங்க தூக்கும் போது ஆட்டி தூக்கி இருப்பீங்க, ஒழுங்கா போய் மறுபடியும் தூக்குங்கடான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுங்க எல்லாம் உள்ள போயிட்டு மறுபடியும் அந்த பாடியை தூக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது அந்த பாடி அப்படியே எழுந்திருச்சு உட்காருது. இத பார்த்து அங்க இருந்த மொத்த கூட்டமே அப்படியே அலறி அடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு சாமியாரை வர வச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த சாமியாரே அங்க இருந்து பயந்து அடிச்சிட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதுனால போலீஸ் வந்து இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுடைய பாடிய வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் மறுபடியும் கொஞ்சம் பேர் வந்து அந்த பொண்ணுடைய பாடிய அப்படியே தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தடவை அந்த கட்டிலுடைய காலே அப்படியே உடைஞ்சி அந்த பாடி அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பொண்ணு தற்கொலையே பண்ணல, இவளுடைய அண்ணன் தான் இவளை சாகடிச்சிருப்பான். இதை எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியா அந்த பொண்ணோட அம்மா தன்னுடைய பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போகலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க அவங்க பொண்ணு கிட்ட போயிட்டு அப்பதான் அழவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுடைய ஆவி அங்க இருந்து போகுது.